அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, போன வகுப்போட தொடர்ச்சியை தாங்க பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்றுள்ள அன்னை மொழியே தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற 2 பகுதியோட இன்டீரியர் 1 மார்க்ஸை போன வகுப்பில் பார்த்தோம். இந்த வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அதோட தொடர்ச்சியான இருட்டுற மொழிதல், உரைநடையின் அணிநலன்கள், எழுத்து, சொல் அப்படிங்கிற இந்த 3 பகுதியோட இன்டீரியர் 1 மார்க்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க 1 மார்க்ஸ்குள்ளே போகலாம். சந்தக்கவிமணி தமிழழகனார் எழுதிய ஸ்லேடை பாடலில் தமிழை எதனுடன் ஒப்பிட்டுள்ளார்? கடலுடன் ஒப்பிட்டுள்ளார். தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு கவி பாடியவர் யார்? சந்தக்கவிமணி தமிழழகனார். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் ஸ்லேடை அணி. தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? 12. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ங்க. தமிழுக்குரிய அணிகலன்கள் 50 காப்பியங்கள். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட அமைவது ஸ்லேடை அணி. சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படுபவர் தமிழழகனார். ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படும் இடங்கள் செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு இவை அனைத்திலுமே ஸ்லேடை பயன்படுத்தப்படுதுங்க. கடல் டேஸ் வகையான சங்குகளை தருகிறது? 3 வகையான சங்குகளை தருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆழி என்பதன் பொருள் கடல். காக்க இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. க இய இயர் இதில் முடியக்கூடிய சொற்கள் வியங்கோல் வினைமுற்று. கடல் தன் அலைகளால் எதனை தடுத்து நிறுத்தி காக்கிறது? சங்கு. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இதில் பயின்று வரக்கூடிய நயம் பார்த்திங்கன்னா, சீர்மோனை அடி எதுகை. சீர் அப்படின்னா சொல் அப்படின்னு பொருளுங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. இந்த வரியில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அதில் இருக்கக்கூடிய மு அப்படிங்கிற முதல் எழுத்தும், அடுத்த சீரான முச்சங்கம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய மு அப்படிங்கிற முதல் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சீர்மோனை. அடி அப்படிங்கிறத அடுத்தடுத்த வரிகளை குறிக்குங்க. எதுகை அப்படின்னா 2வது எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. இதில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அப்படிங்கிறதுல 2வது எழுத்து இத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முச்சங்கம் அப்படிங்கிறதுல அடுத்தது மெத்த வணிகளமும் அதில் பார்த்தீங்கன்னா மெத்த 2வது எழுத்து இத்துங்க. அப்போது அடுத்தடுத்த அடிகளில் 2வது எழுத்து ஒரே மாதிரி வருவது அடி எதுகை. சீர் அப்படின்னா சொல், அடி அப்படின்னா வரி. முச்சங்கம் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை 3 கூட்டல் சங்கம். அப்போ அது பண்பு தொகையை குறிக்கிறது. அடுத்து சந்தக்கவிமணி தமிழழகனார் எழுதிய ஸ்லேடை பாடலில் தமிழை எதனுடன் ஒப்பிடுகிறார்? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக. சொல் அதோட பொருள். துய்ப்பது அப்படிங்கிறதோட பொருள் பார்த்திங்கன்னா கற்பது. மேவலால் அதோட பொருள் பொருந்துதலால். ஆழி அதோட பொருள் ஏற்கனவே பார்த்தோம் கடல். நித்தம் அப்படின்னா தினமும். அடுத்தது முத்தமிழ் பிரிக்கும் முறை 3 கூட்டல் தமிழ். அடுத்து முத்தமிழ் துய்ப்பதால் என்ற தமிழழகனாரின் பாடல் இடம்பெற்றுள்ள தொகுப்பு நூல் தனிப்பாடல் திரட்டு. இரட்டுற மொழிதலணி டேஸ் வகைப்படும்? 2 வகைப்படும். இரட்டுற மொழிதலணி 2 வகைப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சந்தக்கவிமணி என குறிப்பிடப்படுபவர் டேஸ்? தமிழழகனார். அடுத்தது முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் இவற்றில் 3 என குறிப்பது டேஸ். இதில் முத்தமிழ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயல், இசை, நாடகம். முச்சங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அடுத்து சங்க இலக்கியங்கள் 5 திணைகளுக்குமான ஒழுக்கங்களை 2 திணைகளுக்கும் பயன்பெற எடுத்து இயம்புகின்றன. இந்த தொடரில் அமைந்திருக்கக்கூடிய தொகை சொற்களின் பொருத்தமான வரியை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா தொகை சொற்களோடது 5 திணை அப்படிங்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறத சொல்லுதுங்க. 2 திணை அப்படிங்கிறது உயர்திணை, அக்ரிணை அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்து
தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை டேஸ் மூலம் அறிகையில் அதன் பெருமை ஆளப்படுகிறது, விரிவுபடுகிறது. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலை டேஸ் என்றும் அழைப்பர். ஸ்லேடை அணி. புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு டேஸ் தனிப்பாடல் திரட்டு. தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். தமிழுக்கு மெத்த வணிகலன் என்பது டேஸை குறிக்கிறது. ஐம்பெருங்காப்பியங்கள். கடலுக்கு மெத்த வணிகலன் என்பது டேஸை குறிக்கிறது. மிகுதியான வணிக கப்பல்கள். தமிழ் இயல், இசை, நாடகம் என டேஸ் வளர்ந்தது, முத்தமிழாய் வளர்ந்தது. தமிழ் முதல் இடை கடை ஆகிய டேஸ் வளர்க்கப்பட்டது, முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. தமிழ் டேஸை அணிகலன்களாக பெற்றது, ஐம்பெருங்காப்பியங்களை. தமிழ் சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த டேஸால் காக்கப்பட்டது, சங்க புலவர்களால். கடல் முத்தினையும் டேஸையும் தருகிறது, அமிழ்தினையும் தருகிறது. கடல் மிகுதியான டேஸ் கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது, வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. கடல் தன் அலையால் டேஸ் தடுத்து நிறுத்தி காக்கிறது, சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை டேஸ் மூலம் அறிகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓதல் வேண்டும் என்பது எவ்வகை அளபெடை? செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் அளபெடுப்பது இன்னிசை அளபெடை. கீழ்கண்டவற்றில் முதனிலை திரிந்த தொழிற்பெயர் எது? சூடு. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை. எட்டு என்னும் சொல் பொதுமொழி ஆகும்போது டேஸ் ஆக பிரியும், எல் கூட்டல் தூ. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதனிலை திரிந்து வருவது முதனிலை திரிந்த தொழிற்பெயர். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது இலக்கணம். சார்பெழுத்துக்கள் டேஸ் வகைப்படும், 10 வகைப்படும். அளபெடை டேஸ் வகைப்படும், 2 வகைப்படும். செய்யுளின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய உயிர் நெற்றெழுத்துக்கள் 7 நீண்டு ஒலிப்பது டேஸ் எனப்படும், இசை நிறை அளபெடை எனப்படும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் பொறுத்துக பார்க்க போகிறோம். பொறுத்துக பார்த்திங்கன்னா நமக்கு கெடுப்பது இன்னிசை அளபெடை, நசை ஈ. சொல்லிசை அளபெடை இகரத்தில் முடிஞ்சால் சொல்லிசை அளபெடை. படா செய்யுளிசை அளபெடை. வெகுவார்க்கில்லை ஒற்றளபெடை, ஒற்று அளபெடுத்திருக்கிறதுனால ஒற்றளபெடை. ஆயுத எழுத்து ஒற்றெழுத்து தாங்க. உராஅர் குறுநோய் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அளபெடை செய்யுளிசை அளபெடை. பொருந்தாத ஒன்றை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா சொல் என்பது வெளிப்படையாக மட்டும் விளங்கும் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் குறிப்பது பொதுமொழி. முதனிலை திரிந்த தொழிற்பெயரை தேர்க. கேடு. பகாபத சொல்லை தேர்க. மனிதன். பகுபதம்னா பிரிக்கக்கூடியது, பகாபதம்னா பிரிக்க இயலாதது. சரியான கூற்றினை தேர்க. வினையாளனையும் பெயர் என்பது தொழிலையும் செய்யும் கருத்தாவையும் குறிக்கும். ஒற்றளபெடையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் 10. நடவாமை, கொல்லாமை முதலியன எதிர்மறை தொழில் பெயர்கள். மொழி டேஸ் வகைப்படும் 3. வேம் கூட்டல் கை என பிரித்தால் அது தரும் பொருள் வேகின்ற கை. அளபெடை பிரிக்கும் முறை அளபு கூட்டல் எடை. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையாளனையும் பெயர். வெகுவார்க்கில்லை, உரநசையி இச்சொற்களில் உள்ள அளபெடைகள். வெகுவார்க்கில்லை அதில் பார்த்தீங்கன்னா ஒற்றளபெடை, ஒற்று அளபெடுத்திருக்குது. உரநசையி இகரத்தில் முடிஞ்சால் சொல்லிசை அளபெடை. அடுத்து பார்த்தீங்கன்னா கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கின்றவரை அழைத்து வாருங்கள், இது கலவை தொடர். அடுத்தது தொடர் மொழி பார்த்தீங்கன்னா
ஆடு மேய்ந்தது. தொடர்னு என்னங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வருவது தொடர். அடுத்தது பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. அதில் பார்த்தீங்கன்னா வினைமுற்று வந்தான், தொழில் பெயர் கட்டு, முதனிலை தொழில் பெயர். வினைமுற்று வந்தான், தொழில் பெயர் பார்த்திங்கன்னா எய்தல், முதநிலை தொழில் பெயர் பார்த்திங்கன்னா கட்டு, வினையடி பார்த்திங்கன்னா கெடு. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினி விற்பனைக்கு வந்த ஆண்டு 1983. முதல் தமிழ் கணினி விற்பனைக்கு வந்த ஆண்டு 1983. முதல் தமிழ் கணினியை டேஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது. TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். எழில் முதல்வன் டேஸ் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார். புதிய உரைநடை. எழில் முதல்வனின் மற்றொரு பெயர் மா. ராமலிங்கம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் டேஸ் என்கிறோம். இணை ஒப்பு. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸுங்க. எடுத்துக்காட்டு உவமை அணியை நம்ம உரைநடையில் பயன்படுத்தும் போது இணை ஒப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆனாலஜி என்பதன் தமிழ் கலைச்சொல் இணை ஒப்பு. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க. இதில் பொதுமொழி என்பது பார்த்தீங்கன்னா அந்தமான். அடுத்தது மொழி டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். தாமரை டேஸ் மொழி, அது பொதுமொழி. அது தாமரை தனியாக இருக்கும்போது ஒரு மலரையும் கூட்டல் மறை தாவுகின்ற மான் அப்படின்னு பிரிந்து வேறொரு பொருளையும் தருவதால் அது பொதுமொழிங்க. உயிரளபடை டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை டேஸ் என்றும் கூறுவர். இசை நிறை அளபடை ஓ உதல் உரா அற்கு படா என்பவை டேஸ் அளபடைகள். செய்யுளிசை அளபடை. கெடுப்பது எடுப்பது என்பவை இன்னிசை அளபடை. உரநசையி வரநசையி இகரத்தில் முடிஞ்சிருக்குதுங்க. சொல்லிசை அளபடை. நசையி என்பதன் பொருள் விரும்பி. ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். கண்ணன் படித்தான் என்பவை டேஸ் மொழி, தனிமொழி. கண்ணன் வந்தான் என்பது டேஸ் மொழி, தொடர்மொழி. தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. அடுத்ததுங்க ஈதல் நடத்தல் என்பவை டேஸ் தொழில் பெயர்கள். நடவாமை கொல்லாமை என்பவை எதிர்மறை தொழில் பெயர்கள். கெடு சுடு என்பவை முதநிலை தொழில் பெயர்கள். கேடு சூடு என்பவை முதநிலை திரிந்த தொழில் பெயர்கள். பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது வினையாளனையும் பெயர். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களில் அளபெடை வகைகள் டேஸ் 2. சார்பெழுத்துகளில் குறுக்கங்களின் எண்ணிக்கை 4. அளபெழுத்தல் என்பதன் பொருள் நீண்டு ஒலித்தல். உயிர் நெற்றெழுத்துகளின் எண்ணிக்கை 7. ஓவுதல் வேண்டும் என்பதில் அளபெடை அமைந்துள்ள இடம் மொழி முதல். அடுத்து வினையாளனையும் பெயர்கள் டேஸ் இடங்களில் வரும். 3 இடங்களிலும் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மொழி டேஸ் வகைப்படும், 3 வகைப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. அந்தமான் என்பது டேஸ் மொழி, பொதுமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி.
செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது செய்யுளிசை அளபெடை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபெடை. அடுத்து செய்யுளில் ஒரு பெயர்ச்சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபெடை. வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழில்பெயர் விகுதி பெற்ற தொழில்பெயர். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில்பெயர். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில்பெயராதல் முதநிலை தொழில்பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர். கண் படி என்பது டேஸ் மொழி தனிமொழி. மலர் வீட்டுக்கு சென்றால் என்பது டேஸ் மொழி தொடர்மொழி. வேங்கை என்பது டேஸ் மொழி பொதுமொழி. வாழ்க்கை என்பது டேஸ் தொழில்பெயர் விகுதி பெற்ற தொழில்பெயர். தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்பவை டேஸ் தொழில்பெயர் முதநிலை தொழில்பெயர். பாடியவள் படித்தவர் என்பது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்கள் டேஸ் காலங்களில் வரும் 3 காலங்களிலும் வரும். வேங்கை என்னும் சொல் டேஸ் என தனிமொழியாக பிரிகின்றன. வேம் கூட்டல் கை. எட்டு என்னும் சொல் டேஸ் என தனிமொழியாக பிரிகின்றன. எல் கூட்டல் தூ. நடத்தல் என்பதன் வினையடி டேஸ் ஆகும் நட. வாழ்க்கை என்பதன் விகுதி டேஸ் ஆகும் கை. தொழில் பெயர் டேஸ் காட்டாது காலம் காட்டாது. படற்கைக்கே உரியது டேஸ் தொழில் பெயர். மூவிடத்திற்கு உரியது வினையாளனையும் பெயர். இப்போ இந்த பகுதி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதில் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் தான் இன்டீரியர் ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. திரும்பவும் நாம் அடுத்த பகுதியில் அடுத்த வினாக்களோடு சந்திக்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.